இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருநெல்வேலி நாங்குநேரி அருகே உள்ள பெரும்பத்து கிராமத்தில் நேற்று இரவு டீ கடையில் பேசிக் கொண்டிருந்தவர்களை 9 பேர் கும்பல் தாக்கியது. பெட்ரோல் குண்டு வீசி கண்ணில் பட்டவர்களை அரிவாளால் வெட்டினர். 2 பேர் இறந்தனர், 6 பேர் படுகாயமடைந்தனர். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அப்பகுதி மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு விஷயமே இல்லை என்பது போல கடந்துவிட்ட இந்த பொம்மை முதல்வரின் அவல ஆட்சியால் ஏற்பட்ட நிலைதான் இது. திமுக ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுவது போல கலர் கலராக ரீல் விளம்பரங்களை மட்டும் செய்கிறது இந்த அரசு. ஆனால் திமுக ஆட்சியில் உண்மையில் இரத்த ஆறுதான் ஓடுகிறது. அப்பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் தங்கள் சமூகத்தை குறிவைத்தே இத்தாக்குதல் நடந்துள்ளதாக போராடி வருகின்றனர். இந்த அச்சமும் பதற்றமும் தான் திமுக அரசின் சாதனையா? இந்த அரசு இருந்து என்ன பயன்? சமூக மோதல்களை தடுக்க, சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த வக்கற்ற ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம். உடனடியாக குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக நாடுகளுடன் போட்டி போடும் ஓர் ஆட்சியில் மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் எங்கே? இந்தியாவின் டாப் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு டிஜிபி எங்கே? நம்பர் 1 மாநிலம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு லட்சணம் இதுதானா? போதை கும்பல் சுதந்திரமாக வன்முறை நிகழ்த்த இடம் தந்த பொறுப்புமிக்க ஆட்சி இதுதானா? மக்கள் ஒவ்வொரு நாளும் புலம்பி தவித்து கோபத்தில் கொந்தளித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆட்சியே முடியப் போகிறது. இப்போதாவது முதல்வர் தூக்கத்திலிருந்து எழுவாரா? மக்கள் நலன்களை, பாதுகாப்பை துளியும் யோசிக்காத இந்த திமுக ஆட்சி வரும் தேர்தலில் தூக்கி எறியப்படுவது உறுதி 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 என தாவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார்.